இந்த எபிசோடில் நாம் ஒரு ஹேண்ட்மேட் டிஐஒய் ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3.7 வோல்டேஜ் மோட்டரில் ரெண்டு பக்கமும் ரெட் அண்ட் பிளாக் வயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6 வே சுவிட்ச் எடுத்துக்கலாம். இது இப்போ ஃப்ரண்ட்லேயும் வேலை செய்யும், ரிவர்ஸ்லேயும் வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணணும். இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது சென்டரில் ரெட் அண்ட் பிளாக் ஃபேஸ் நியூட்ரலில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்டர் கிராஸ் மெத்தடில் இதே மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க. இமேஜ் புரியலன்றவங்க ஸ்லோவாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதுவும் புரியலன்ற பட்சத்தில் இந்த இமேஜை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவும். நான் பிவிசி பைப்பை ஏற்கனவே எல் பொசிஷனில் கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு எல் பொசிஷன் தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிவிசி பைப் மட்டும் வச்சு பேக்கில் கேசிங் போட்டுக்கிட்டு ஸ்விட்ச் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்விட்சுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே இருந்து ஒயரிங் எடுத்துட்டேன். எல் பொசிஷனில் உள்ளேருந்து ஒயர் எடுத்து வந்து ஸ்விட்சுக்கு வழியில் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக பண்ணிடல. அப்புறம் அந்த ஒயரை கரெக்டாக டாப்பில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சென்டரில் பேட்டரிக்கு கொடுத்த இடத்துல பேட்டரியை கனெக்ட் பண்ணணும்னா வேலை முடிஞ்சிடும். கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணணும்.
இதில் நான் 9 வோல்ட் பேட்டரி வைக்கிறேன். பட் 9 வோல்ட் பேட்டரி அவ்வளோ பவர் கொடுக்காது. நான் இப்போ வைக்கிறது ஒரே ரீசன் வச்சிருந்த பிஎம்எஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வேறு பிஎம்எஸ் வர வரைக்கும் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு சப்ளை பண்ணுறேன். 9 வோல்ட் பேட்டரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மோட்டரில் வந்து சுத்தமாக ஒரு ப்ரெஷரே இருக்காது. அதனால் என்னென்னா ஓட்ட விழுகாது. பேட்டரியில் நான் டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டிட்டேன். இல்லைன்னா அது உள்ள வேலை செய்யும்போது கடகடன்னு ஓடிட்டே இருக்குமேன்றதுனால அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். பட் இந்த பேட்டரியே டெம்பரரி தான். இது வந்து ட்ரில்லிங் மிஷின் கன்வெர்ட்டர் நாபு. இதை நான் ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கினேன் ஆன்லைனில். இந்த ஆலன் கீ இந்த கிட்டோடவே வந்துடும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே இருக்க ட்ரில் பிட் கிட்டும் நான் ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கினேன். அதுக்கடுத்து சூப்பர் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளோட ட்ரில்லிங் மிஷின் ரெடி. சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா கையில் அப்படி தான் பட்டுரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோட்டர் சுற்றுது, ஆனால் ப்ரெஷர் கொடுக்கும்போது நின்றது. இப்போ இதில் ஓட்ட போட முடியல. அப்படியே வச்சுருக்கேன். பேட்டரி பவரை வந்து 12 வாட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் இதில் வந்து வேலை நடக்கும். இதை வச்சு செவத்துலையெல்லாம் ஓட்ட போட முடியாது. ஜஸ்ட் பிவிசி பிளாஸ்டிக்கில் நம்ம ஏதாவது கலெக்ட் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்களே ஒரு டிஐஒய் ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.